இப்போ இன்னொன்று இந்த ஒட்டுமொத்தமாக ஒரு 3 நாட்களுக்குள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் அனைவருமே வெளியேற வேண்டும். அது மாதிரி பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் அனைவருமே இங்கு நாடு திரும்ப வேண்டும். இது ஒரு போர் சூழலுக்கான ஒரு அறிவிப்பு தானே சார்? அது எப்படி 2 நாட்டுகளுமே இங்க இருந்து அங்க போயிருங்கிறாங்க, அங்க இருந்து எல்லாத்தையும் இங்க வந்துருங்கிறாங்க. எல்லையை நம்ம மூடுறோம். நம்மளுடைய எல்லா கதவுகளையும் மூடுகின்றோம். இப்ப அவங்களுடைய வர்த்தகத்தை மூடுகின்றோம், மக்களுடைய பரிமாற்றத்தை மூடுகின்றோம், அவர்களோட டிப்ளமசியை நம்ம மூடுகின்றோம், அவருடைய பேச்சுவார்த்தைகள் மூடப்படுகின்றன, ட்ரீட்டி மூடப்படுகின்றன. அப்படிங்கிறப்ப எல்லா விதத்தையும் நம்ம மூடுறோம். அப்படிங்கிறப்ப அவங்கள முடக்கத்துக்கு கொண்டு வரோம். எல்லாத்தையும் நம்ம ஓபன்ல வச்சுட்டு நம்ம போய் வார் பண்ண முடியாது. ஆமா, அவங்கள தாக்க முடியாது. இல்ல, அதான் போர் சூழலுக்கு போருக்கு முந்தைய அந்த அறிவிப்புகள் தானா இது அப்படிங்கறத என்னோட சந்தேகம். இல்ல, போருக்கு முந்தைய போருங்கிற வார்த்தை மிக பெரியது. தாக்குதலுக்கு முன்பானதா அப்படின்னு சொன்னா நிச்சயமா உறவுகளை மட்டும் துண்டித்து அப்படியே இருக்கலாம், உறவுகளை மட்டும் துண்டித்து கொண்டு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு நினைக்க சொல்றீங்க? இல்ல 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 இல்ல, தாக்குதலுக்கு முன்பானதான் நீங்க சொன்னீங்கன்னா ஆமாம் நான் சொல்லுவேன். போர்னு சொல்ல முடியாது. போர் என்பது ஆமா போர் என்பது மிகப்பெரிய ஒரு இது, அது கன்வென்ஷனல் வார். சரி, சோ அதுக்கு எப்ப போகும் எப்படி போகும் நம்ம யூகிக்க முடியாது. அப்பொழுதுக்கு நம்ம தாக்குதல் நடத்த போறாங்க. ஆனா ஒரு முக்கியமான பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த போறாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை தாண்டி ஒரு தாக்குதல், அதற்கான முன்னேற்பாடு தாண்டி தாக்குதல். விசாக்கள் ரத்து, 2 நாட்டு மக்களும் அங்கங்கு திரும்பி வந்து விட வேண்டும், அந்த அனைத்து நாட்டு தூதர்களையும் அழைத்து பேசுவது, ஒப்பந்தங்கள் ரத்து, இந்த 4 விதமான நடவடிக்கைகளும் ஒரு முக்கியமான தாக்குதலுக்கான ஒரு முன்னேற்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது மாதிரி தாராளமா வச்சுக்கலாம். இது போராக மாறுவதற்கு வழிகள் இருக்கின்றதா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொன்னா மறுப்பதற்கு இல்லை. இந்த தாக்குதலானது அந்த தீவிரவாத முகாம்கள், அந்த முகாம்களை நோக்கியதாக ஒரு கன்வென்ஷனல் வார் லெவலுக்கு, இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போல இல்லாம நேரடியாகவே அவர்களை தாக்குவதற்கான ஒரு நடவடிக்கைக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் தான் என்பதை நம்ம ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் எந்த அளவுக்கு அது எதிர்வினை ஆற்றுகிறது என்பதை பொறுத்து அந்த போரின் போக்கு செல்லும் என்று நம்ம கருதலாமா சார்? இல்ல இல்ல, ஒரு விஷயம், நீங்க அந்த வீடியோ காமிக்கிறாங்க, அவங்களுடைய மேல்மட்ட செக்யூரிட்டியோட ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆமா, அதுல முனீர் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஜெனரல் அவருடைய முகத்துல ஈ ஆடலாங்க, உட்கார்ந்து ஒத்த முகத்துல கூட ஈ ஆடல. பெரிய கவலை, உள்ளுக்குள்ள பயம், அந்த ஒரு ஃபியர்ல தான் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவங்க முகத்துல ஒரு வீரமோ ஒரு உற்சாகமோ ஒரு தன்னம்பிக்கையோ எதுவுமே தெரியல அவங்கள்ட்ட. சரி, ஏன்னா பொருளாதாரம் இல்ல அவங்கள்ட்ட. போருக்கு என்ன தேவை? பொருளாதாரம் தேவை, ஸ்ட்ராங்கான ராணுவம் தேவை. ஸ்ட்ராங்கான ராணுவம் கிடையாது, ஸ்ட்ராங்கான பொருளாதாரம் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான டிப்ளமசி, மற்ற நாடுகளுடைய உதவி தேவை, அவங்களோட சப்போர்ட் தேவை. டைரக்ட் சப்போர்ட் இல்லைன்னாலும் அவங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் தேவை, ஜியோ பொலிட்டிக்கலா மற்ற நாடுகளுடைய சப்போர்ட் தேவை, இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு. உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாம இருக்கணும், அது மாதிரி சப்போர்ட் தேவை. எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. எந்த எலமெண்ட்ஸுமே ஒரு வார்த்தை இல்லாத ஒரு நாடு தன்னுடைய அடுத்த வேலைக்கு பணம் இல்ல, அவங்க போயிட்டு மற்ற நாடுகள்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய, இன்னும் தமிழ்ல சொல்லணும்னா பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் அந்த பாகிஸ்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நாடு எப்படி ஒரு போருக்கு தயாராகும், போரை எப்படி மேற்கொள்ளும், எப்படி போர் எவ்வளவு நாள் அவங்க போரை நடத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனா இதுவரை பாகிஸ்தான் நம்மோடு நடைபெற்ற அந்த 3 போர்களிலுமே, அதாவது முதலில் அந்த இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஜம்மு காஷ்மீர் நம்மோடு இணைவதற்கான அந்த முதல் போர், 65 அந்த 2வது போர், அதன் பின்னர் கிழக்கு பாகிஸ்தானை வங்கதேசமாக பிரிப்பதற்கான 3வது போர், அதன் முன்னர் கார்கில் 4வது போர். இது எதிலையுமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்த போருக்கான அந்த ஆயத்தம் அல்லது அதற்கு தயாராக இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? இல்ல, அவங்க கிட்ட ஆப்ஷன் கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அந்த நிலையை. இவர்கள் முன்பு இப்ப போருக்கு உங்களுக்கு சொல்லணும்னு சினிமேட்டிக் எதுல சொல்லணும் அப்படின்னா, பாத் போரை வச்சு கனவுல வச்சு கண்ணுல பாத்துங்களேன், ஒரு சைடு படை நிற்கின்றது, அவங்க போர் தொடுக்க போகின்றார்கள். இப்ப நம்ம எல்லையை தாண்டி நம்ம போயிட்டு அவங்களோட பாகிஸ்தான் போயிட்டு காஷ்மீரை போய் தாக்க போறோம். நம்ம அதுக்கு உள்ளேயும் போய் தாக்க போறோம். அப்ப அவருடைய ராணுவம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, அவங்க பதிலடி கொடுக்கணும்.
பதிலடி கொடுக்கும்போது அவர்கள் வந்து பதிலடி கொடுக்கும்போது அது வந்து ஒரு போராக மாறும். அது ஓ அவங்க கையில கிடையாது. போர் இல்லாம அது எப்படியா நிறுத்திடலாங்கிறது அவங்க கையில இல்ல. ம் இந்தியா பதிலடி கொடுக்க போகின்றது. சரி